ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். உலகெங்கும் உள்ள தமிழ் நெஞ்சங்களுக்கும் ஆன்மீக சொந்தங்களுக்கும் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மற்றும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிட கண்ணன் சினிராஜ். இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியதுங்க தமிழ் புதுவருட புத்தாண்டு ராசி பலன். ரிஷப ராசி ரிஷப லக்ன அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட யோக பலன்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோங்க. அப்படி பார்க்கும்போதுங்க, இந்த வருடம் அப்படிங்கிறது ஒரு விஸ்வரூப வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவும், அதே சமயம் தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய ஒரு வருடமாகவும் தான் இந்த வருடம் அப்படிங்கிறது ரிஷபராசி ரிஷப லக்னக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. நம்மளுடைய சேனலில் முதலாக பார்க்கக்கூடியவங்களாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்திக்கோங்க, ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. சரி, இப்போ இந்த தமிழ் புது வருடம் அப்படிங்கிறது ரிஷபராசி ரிஷப லக்னக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும்போதுங்க, மங்களகரமான தமிழ் பராபவ வருடம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி 2026 செவ்வாய்க்கிழமை அன்று ரிஷப லக்னம் வருடம் பகவான் அவதரித்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் புது வருடமான சித்திரை 1 பிறக்க போகுதுங்க. அப்படி பிறக்கக்கூடிய இந்த புது வருடம் அப்படிங்கிறது ரிஷபராசி ரிஷப லக்னக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும்போது ரிஷபராசி ரிஷப லக்னக்காரர்களுடைய மனசில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பலவிதமான ஒரு கேள்விகள் இருக்கும். அப்போ என்னென்னா, என்னுடைய தொழில் எப்படிங்க இருக்கோ, எங்களுடைய குடும்பம் எப்படி இருக்கோ, எங்களுடைய பொருளாதாரங்கள் எப்படி இருக்க போகுது, நாம் எதிர்பார்த்துட்டு இருந்த சுபகாரியங்கள் சுப செலவுகள் அப்படிங்கிறது கைகூடி வருமா வராதா, சரிங்களா, குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்துட்ருக்கிறவங்க அது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சில கேள்விகள் இருக்கும் இல்லைங்களா. அந்த கேள்விகள் அத்தனைகளுக்குமே இந்த புது வருடத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பதில் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக ஆதாரப்பூர்வமாக இப்போ நம்ம இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாங்க, சரிங்களா. அப்படி பார்க்கும்போதுங்க, முதலாவது நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா தொழிலுங்க. இந்த தொழில் அப்படிங்கிறத பார்க்கும்போது கடந்த ஒரு காலகட்டத்தில் ரிஷபராசி ரிஷப லக்ன அன்பர்கள் அப்படிங்கிறது பார்க்கும்போது தொழில் சார்ந்த ஒரு வகையில் பலவிதமான கஷ்டங்கள் அனுபவித்து வந்தங்க, பல துன்பங்கள் சந்திச்சுட்டு வந்தங்க, குடுக்கல் வாங்கலில் பல குழப்பத்தை நம்ம சந்திச்சுட்டோங்க. அப்போ இந்த வருடமாச்சும் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு தொழில் ரீதியான ஒரு புரிதல்கள் கிடைக்குமா, ஒரு நன்மைகள் நடக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி ரிஷப லக்ன அன்பர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுங்க, உங்களுடைய தொழில் ஸ்தாபனம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, வேலை தேடுபவர்களுக்கு தகுதியான வேலைகள் அப்படிங்கிறது இந்த ஒரு காலகட்டத்தில் அமையும், சரிங்களா. தொழில் அப்படிங்கிறத எடுத்துக்கும்போது எப்படிங்க, வேலை தேடுபவர்களுக்கு புதுசாக ஒரு தொழில் ஒன்று அப்படிங்கிறது வேலை அப்படிங்கிறது தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய தகுதிகளுக்கு உண்டான ஒரு தொழில் அப்படிங்கிறது பார்க்கும் உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த ஒரு புது வருடத்தில் கட்டாயமாக உங்களுக்கு இருக்குங்க. அதே போல் பார்க்கும் உங்களோட உத்தியோகம் அப்படிங்கிற சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உத்தியோகம் செய்யக்கூடியவங்க, அதாவது அரசாங்கத்துறையில் வேலை செய்யக்கூடியவங்களாக இருந்துட்டாலும், ஒரு தனியார் துறையில் தொழில் செய்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்காக இருந்துட்டாலும், ஏற்கனவே அவங்களுக்கு பார்க்க பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு அப்படிங்கிறது கட்டாயமாக கிடைக்கும். அதே போல் அதில் பார்க்கும்போது டிரான்ஸ்ஃபர் யாராச்சும் கேட்டிருந்தீங்க அப்படின்னா, விரும்பிய இடத்துக்கு ஒரு சில இடமாற்றங்கள் தேவைங்க, எனக்கு வேலை செய்யக்கூடிய இடத்த இந்த இடத்த விட்டு என்னுடைய சொந்த ஊருக்கு போகலாம்னு இருக்கிறேங்க, இல்லைங்க என்னோடய சொந்த ஊரை விட்டு நான் வெளி இடத்துல போய் தொழில் பண்ணலாம்னு இருக்கிறேங்க அப்படின்ற டிரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணியிருக்கிறீங்க பார்த்தீங்களா, அவங்க அத்தனை பேர்த்துக்குமே கட்டாயமாக இந்த ஒரு காலகட்டத்தில் விரும்பிய இடமாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கிறதுக்குண்டான தொழில் சார்ந்த ஒரு வகையில் ஒரு அமைப்புகள் அப்படிங்கிறது இந்த வருடத்தில் கண்டிப்பாக இந்த தமிழ் புது வருடத்தில் கட்டாயமாக உங்களுக்கு இருக்கும், சரிங்களா. அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்து அப்படிங்கிற அளவுக்கு கட்டாயமாக உங்களுக்கு கிடையாது. அதே போல் அந்த தொழில் சார்ந்த ஒரு வடிவில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அப்படிங்கிறத பார்க்கும்போது புதிய கிளைகள், அதாவது புதுசாக ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவங்களாக இருந்துட்டாலும் சரிங்க. ஆனால் அதே போல் பார்க்கும்போது புதுசாக ஒரு கிளை அப்படின்னு நான் ஏற்கனவே ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க, அந்த தொழிலுக்கு கீழே இதே தொழில் இன்னொரு இடத்துல ஒரு தொழில் பண்ணலாம்னு இருக்கிறேங்க அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு இந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு சிறந்த ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குதுங்க, சரிங்களா. ஆனால் அதே போல் பார்க்கும்போது இந்த தொழில் செய்யக்கூடிய அடிப்படை அமைப்புலேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா கமிஷன்
தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்துட்டாலும், அதே போல் வந்து பார்க்கும்போது அந்த கமிஷன் ஏஜென்ட் அப்படின்னு ஒரு ரியல் எஸ்டேட் துறையில் தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்துட்டீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு வந்து பார்க்கும்போது லாபம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். அதில் அந்த லாபகரமான விஷயங்கள் வந்து பார்க்கும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். பணபலம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக அதிகமாக உங்கள் கைக்கு கிடைக்கும். அதில் வந்து பார்க்கும் நன்மைகள் உறுதியாக உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது ரிஷபராசி ரிஷப லக்ன அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. சரிங்களா? அப்போது இந்த அமைப்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரிஷபராசி ரிஷப லக்ன அன்பர்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பொருளாதார ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது எப்படி ஏற்படுத்தி கொடுக்கும், எந்த மாதிரியான நன்மைகளை உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் அப்படிங்கிறது மிகச்சிறப்பாக உங்களுக்கு இருக்கும். எப்படி பொருளாதாரம் அப்படிங்கிறது மிகச்சிறப்பாக இருக்கும். பழைய கடன்களை தீர்க்கக்கூடிய யோக அமைப்புகளும் அந்த ஒரு பாக்கியங்களும் உங்களுக்கு இந்த புது வருடத்தில் இருக்குங்க. சரிங்களா? எப்படிங்க பழைய கடனை தீர்க்கக்கூடிய பொருளாதாரத்தில் பழைய கடன் தீர்ப்பதற்கு உண்டான யோக பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது. சரிங்களா? அப்போ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு காலகட்டமாகத்தான் இந்த ஒரு நேர காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. சரிங்களா? அப்போ பொருளாதாரம் சிறப்பாக இருக்குது, பழைய கடனை கட்டக்கூடிய அளவுக்கு பாக்கியங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டீங்க. அப்போ எங்களோட குடும்பத்துக்குள்ளே நாங்கள் சில திட்டங்கள் போட்டு வச்சுருக்குறோங்க. அப்போ எங்களோட குடும்ப நிலை எப்படிங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா அப்போ அந்த குடும்ப ஒரு உறவு முறைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குடும்பத்துக்குள்ளே சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் தடையின்றி நடக்கும். புரியுதுங்களா? நீங்கள் திட்டங்கள் போட்டு வச்சுருக்கக்கூடிய காரியங்கள், நீங்கள் திட்டங்கள் போட்டு வச்சுருக்கக்கூடிய செயல்பாடுகள் அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது தடையின்றி தாமதமின்றி உங்களுக்கு நடப்பதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது குடும்ப ரீதியில் இருக்கும். அதே சமயம் குடும்ப ரீதியில் வந்து பார்க்கும்போது பிரிந்த உங்களுக்கு உறவினர்கள், உங்களை விட்டு விலகி போனவங்க, உங்கள்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு போனவங்க, உங்களை வந்து பார்க்க மனசை கஷ்டப்படுத்திட்டு போனவங்க அத்தனை பேருமே, பிரிந்த உறவினர்கள் அத்தனை பேருமே உங்களை வந்து மீண்டும் உங்களுடன் உறவு வைப்பதற்குண்டான ஒரு கால சூழ்நிலைகளும் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இந்த காலகட்டம் என்பது உங்களுக்கு இருக்குது. சரிங்களா? அப்போது இது வந்து பார்க்கும்போது உங்களுக்கு உறவினர்களாலேயும் நண்பர்களாலேயும் உங்களுக்கு பல நன்மைகள் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் இருக்குதுங்க. சரிங்களா? அப்போது அதுக்கு அடுத்தபடியாக அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ரிஷபராசி ரிஷப லக்ன அன்பர்கள் வந்து பார்க்கும்போது திருமண காரியங்கள் எங்களுக்கு எப்படிங்க இருக்கும், திருமண யோகங்கள் அப்படிங்கிறது கைகூடி வருமா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கட்டாயமாக உங்களோட வீட்டில் உங்களோட குடும்பத்துக்குள்ளே உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும்னு சொல்லி சொன்னோம். அப்போ அந்த சுப நிகழ்ச்சிகளில் என்னென்னங்க, திருமண யோகத்தை நடக்கலாம், வளைகாப்பு விஷயங்கள் பண்ணலாம், காது குத்து வைக்கலாம். சரிங்களா? அப்போ இந்த மாதிரியான சுபகாரியங்கள் அத்தனையுமே நீங்கள் இப்போ செய்யறதுக்கு உண்டான ஒரு நேர காலகட்டங்கள் தான் இந்த ஒரு காலகட்டம் உங்களுக்கு இருக்குதுங்க. சரிங்களா? அப்போ அதே போல் வந்து பார்க்கும்போது ரிஷபராசி ரிஷப லக்ன அன்பர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்களுடைய கல்வி எப்படிங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கல்வியில் சாதனை படைப்பீர்கள். சரிங்களா? கல்வியில் சாதனை படிப்பீர்கள். பட்டப்படிப்பு படிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களாக இருந்துட்டாலும் அல்லது ஒரு வெளியூர் வெளிநாடு போய் படிப்பு படிக்கணும் அப்படின்னு சொல்லி மனசில் மனக்கோட்டை கட்டிகிட்டு இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி ரிஷப லக்ன அன்பர்களுக்கு கட்டாயமாக இந்த நேரத்தில் அது நடக்கும். சரிங்களா? வெளியூர் போய் படிக்கணுங்க அல்லது வெளிநாடுக்கு போய் படிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த நேர காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையாக தான் இருக்குமே தவிர பாதகமான ஒரு சூழ்நிலையாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கண்டிப்பாக இல்லை. சரிங்களா? அப்போ அதே போல் இந்த ரிஷபராசி ரிஷப லக்ன அன்பர்களுக்கு புத்திர பாக்கியத்தை நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்குறோங்க. அதாவது குழந்தை பாக்கியம் எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்குறோம், குழந்தை பாக்கியங்கள் எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி ரிஷப லக்ன அன்பர்களுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது பார்க்கும்போது உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குமே தவிர பாதகமான ஒரு சூழ்நிலையில் கட்டாயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கிய யோகம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த புது வருடத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும். சரிங்களா? அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்து கிடையாது. இது ஆதாரப்பூர்வமான உண்மை. சரிங்களா? அப்போ அதே போல் வந்து பார்க்கும்போது ரிஷபராசி ரிஷப லக்ன அன்பர்களுடைய இந்த திருமண யோகத்திலே வந்து பார்க்கும்போது காதல் திருமணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு எப்படிங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய காதல் ஸ்தானாதிபதியான 5ஆம் பாவகத்துக்கு சில தீய எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த காதலர்களுக்கு
கண்டிப்பாக இந்த ஒரு காலகட்டத்தில் சில தடைகள் வரும், சில பிரச்சனைகளும், காதல் செய்யக்கூடியவங்க பிரிஞ்சு போவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. காதல் திருமணம் செய்தவர்களும் பிரிந்து போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு கட்டாயமாக இருக்குங்க. அதனால் காதல் செய்யக்கூடியவங்க நீங்கள் பார்க்கும்போது கரெக்டாக இந்த 2026 கடைசி வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் தான் இருந்தாகணுமே தவிர, தெளிவான ஒரு யோசனையில் இருந்து உங்களுடைய காதல் பிரியாத அளவுக்கு என்ன ஒரு வழிமுறைகளோ அந்த வழிமுறைகளை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சரிங்களா? அப்போ அதே போல் பார்க்கும்போது இந்த தமிழ் புத்தாண்டு இந்த புது வருடத்தில் இந்த ரிஷபராசி ரிஷப லக்ன அன்பர்களுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படிங்க இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, உங்களுக்கு பெரிய ஒரு பாதிப்புகள் எதுவுமே இந்த புது வருடத்தில் கட்டாயமாக இல்லைங்க. அதே போல் பார்க்கும்போது உங்கள் ரிஷபராசிக்காரர்களுடைய தாயினுடைய உடல் நலத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கணும். கவனமாக அது அவங்களுடைய உடல்நிலையை பாதுகாத்து வரணுங்க. ஏன்னா அவங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கட்டாயமாக அதில் இருக்கும், கண்டிப்பாக அதில் இருக்குதுங்க. சரிங்களா? அதனால் தாயினுடைய உடல்நிலையை மட்டும் நீங்கள் கவனமாக பாதுகாத்துக்கிட்டு வாங்க. சரிங்களா? அதே போல் இந்த தமிழ் புது வருடத்தில் உங்களுடைய அதிர்ஷ்ட எண் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே அப்படின்னா உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 279ங்க அதிர்ஷ்ட எண். சரிங்களா? அப்போ அதிர்ஷ்ட நிறம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வெள்ளை மற்றும் சந்தன நிறம். வெள்ளை மற்றும் சந்தன நிறம். இந்த புது வருடத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா மகாலட்சுமியை வணங்கணுங்க. அந்த மகாலட்சுமி தெய்வத்தை வணங்கி வரும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். அதுவும் மகாலட்சுமியை வணங்க வெள்ளிக்கிழமை நாட்களில் மகாலட்சுமிக்கு மல்லிகை பூ வச்சு நீங்கள் வணங்கிக்கிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குறை கஷ்ட நஷ்டங்கள் விலகும். உங்களுக்கு தேவையான பணம் பொன் பொருளாதாரங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கைகூடி வரும் ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அப்படிங்கிறது கட்டாயமாக உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அப்போது இந்த பதிவு என்பது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் கண்ணன் சின்னராஜ். நன்றி, வணக்கம்.